Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பர் chat மற்றும் சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் எப்படி நம்ம வந்து எனேபிள் செய்யலாம் என்பதை தான் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதற்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா உங்களுடைய டேஷ்போர்ட் YouTubeல உங்களுடைய டேஷ்போர்ட் இருக்கும் இல்லையா, அந்த டேஷ்போர்டை வந்து ஓபன் பண்ணீங்க. ஓபன் செய்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் அப்படினா அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. காப்பிரைட் என்கிற ஆப்ஷனுக்கு கீழ மானிட்டைசேஷன் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்க. கிளிக் செஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் அதில காட்டும். ஓவர்வியூ, ஆட்ஸ், மெர்கண்டைஸ், மெம்பர்ஷிப்ஸ், சூப்பர்ஸ் அப்படினு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் நம்ம கடைசியா இருக்கக்கூடிய சூப்பர்ஸ் என்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் செஞ்சதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதாவது எனேபிள் செய்வதற்கு முன்னாடி சூப்பர் chat and சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் give fans a new way to connect with you அப்படினு கொடுத்திருக்காங்க. இது வந்து நீங்க லைவ் போடக்கூடிய சமயத்துல, பிரீமியர் போடக்கூடிய சமயத்துல எல்லாம் அவங்க வந்து உங்களோட chat பண்ணக்கூடிய சமயத்துல உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து அனுப்பலாம். அதற்காக தான் இது. நீங்க இப்போ என்ன பண்ணுங்கன்னா get started என்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பெய்டு ஃபீச்சர்ஸ் அப்படினு ஒரு காலம் வந்து ஓபன் ஆகும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. காமர்ஸ் ப்ராடக்ட், அடெண்டம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. நீங்க அப்படியே படிச்சு பார்க்கறனா பாருங்க. பட் பெரும்பாலும் எல்லாம் ஓகே தான். நீங்க அப்படியே கீழ அப்படியே வந்தீங்க அப்படினா கெட் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டு கீழ அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா கீழ பாத்தீங்கன்னா 9.5 அப்படினு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க கடைசியா. அதற்கு கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 விதமான ஃபில் பண்ணக்கூடிய ஒரு காலம் இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் நேம், உங்களுடைய அதாவது ஃபுல் நேம் அப்படினா நீங்க இந்த யூடியூப் கொடுத்திருப்பீங்களா இல்லையா, உங்க சேனல் மானிட்டைசேஷன்ஸ்ல அதுல என்ன நேம் கொடுத்திருக்கீங்களோ அதே நேம் கொடுங்க. அடுத்து வந்து இமெயில் அட்ரஸ், இந்த சேனலுக்கு வந்து என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்திருக்கீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ் கொடுங்க ஜிமெயில்ல. அப்புறம் கம்பெனி நேம், இது வந்து உங்களுடைய சேனல் நேம். பெரும்பான்மையானவர்கள் என்ன பண்றாங்க அப்படினா அவங்களுடைய சேனல் நேம் தான் கொடுக்குறாங்க. சில பேர் வந்து NA அப்படினு கூட கொடுக்கலாம்ங்கற மாதிரி சொல்றாங்க. உதாரணத்துக்கு நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். if you work on behalf of a company இல்லனா MCN, enter the company name here. if you don't represent a company, enter NA non applicable in this fieldங்கறாங்க. ஆனா நான் பார்த்த வரைக்கும் பெரும்பான்மையானவர்கள் என்ன பண்றாங்கன்னா பெரும்பாலோர் அது வந்து அவங்களுடைய அந்த சேனல் நேம் தான் போடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கம்பெனி நேம் என்று கொடுக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய சேனல் நேம் கொடுக்குன்னா கொடுங்க, இல்லைன்னா NA நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துங்க. அடுத்து கொடுத்ததுக்கு பிறகு இந்த இடத்துல வந்து ஐ ஹேவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் திஸ் அக்ரிமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அக்செப்ட் கொடுக்கணும். ஸோ இது இப்போ வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இதெல்லாம் என்டர் செஞ்சதுக்கு பிறகு அந்த ஐ ஹேவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் திஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பக்கத்தில், அதை கொடுத்துங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு செக் பண்ணிங்க. கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டான நேம் கரெக்டாகுது, இமெயிலும் கரெக்டாகுது. அடுத்தது அந்த கம்பெனி நேம், நம்மளுடைய சேனல் நேம் அதுவும் கரெக்டாகுது. இப்போ ஓகே. இப்போ வந்து என்ன பண்ண வேண்டியதுன்னா அக்செப்ட் கொடுக்க வேண்டியதான். அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராசஸ் ஆகுது. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து இப்போ எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர்ஸ் என்கிற இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வரக்கூடிய சமயத்தில் எனேபிள் கெட் ஸ்டார்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதை எல்லாம் கொடுத்து ஓகே பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு வந்து இப்போ எனேபிள் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பர் சேட்டுன்ட்டு ரைட் சைடில் டாப் கார்னரில் சூப்பர் சேட்டுன்னு இருக்கும். அது வந்து எனேபிள் ஆகிருக்கும், ப்ளூ கலராக இருக்கும். அதே மாதிரி சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் அதுவும் வந்து ப்ளூ கலராக இருக்கும். இது நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இதை வந்து ஆஃப் பண்ண வேண்டாம். ஏன்னா இது ஆனில் இருந்தால் தான்
நீங்கள் வந்து லைவ் போகக்கூடிய சமயத்தில் வந்து யாராவது உங்களுக்கு பணம் அனுப்ப முடியும். இவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.